திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. மத்திய பட்ஜெட், தமிழகத்திற்கான நிதி பகிர்வு உரிமை தொடர்பாக ஆலோசனை. ஆளுநர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்திட வேண்டும் எனவும் தீர்மானம் மூலம் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஆணை. மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என்றும் யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை எனவும் உயர்நீதிமன்றம் வேதனை. சென்னை கானாத்தூரில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை மறித்த இளைஞர்கள். கட்சிக்கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் பெண்களை மறித்ததால் பரபரப்பு. இளைஞர்கள் சென்ற காருடன் பெண்களின் கார் உரசியதே பிரச்சனைக்கு காரணம் என தகவல். பெண்கள் அளித்த புகாரின் பேரில் சென்னை கானாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பெண்களை காரில் துரத்திச் சென்று மிரட்டிய இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படை அமைப்பு. தங்களுடைய காரை உரசிவிட்டு மன்னிப்பு கூட கேட்காததுதான் பிரச்சனைக்கு காரணம் என தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கு திமுக கூடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளங்கள் லைசன்ஸா என இபிஎஸ் கேள்வி. ஈசிஆர் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை அரசியல் தலையீடு இல்லாமல் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஈசிஆர் சாலையில் பெண்கள் துரத்தப்பட்ட வீடியோவை பார்க்கும் போது பதற்றமாக உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஈசிஆர் பகுதியில் பாதுகாப்பு இல்லை என்பதால் ரோந்து பணிகளை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் புதிய ஆலை அமைப்பதற்கான முந்திரி தோப்புகள் அழைப்பு. ஜேசிபிக்கள் கொண்டு மரங்கள் அகற்றப்பட்டதால் 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டம். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் பட்டா இல்லா என கூறி 150 வீடுகளையும் இடிக்கவும் திட்டம். 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் பேச்சுவார்த்தை. சென்னை விமான நிலையத்தில் 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பறிமுதல். பாங்காக்கிலிருந்து விமானத்தில் கடத்தி வந்த பெண் உட்பட 3 பேரை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் 61,000 ரூபாயை நெருங்கும் 1 சவரன் ஆபரண தங்கம். பவனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 60,760 ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சம். கிராமுக்கு 85 ரூபாய் அதிகரித்து 7,595 ரூபாய்க்கு விற்கப்படும் 1 கிராம் ஆபரண தங்கம். வீட்டு தேவைகளுக்கு தங்கம் வாங்குவது காணல் நீராகிவிடுமோ என மக்கள் கவலை. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்களை துப்பாக்கியால் சுட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம். லேசர் லைட்டுகளை அடித்து தமிழ் மீனவர்களை
இலங்கை கடற்படையினர் சுட்டதன் அதிர்ச்சியூட்டும் காட்சி. லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ள பிரயாகராஜ் கும்பமேளாவில் கடும் கூட்ட நெரிசல். ஒருவர் மீது ஒருவர் மோதி கீழே விழுந்து 10க்கும் மேற்பட்டோர் பலி என அச்சம், பலர் படுகாயம். கும்பமேளா நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதி. மூர்ச்சையாகி கிடந்த பல பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆம்புலன்ஸுகளால் பெரும் பரபரப்பு. மௌனி அமாவாசையை முன்னிட்டு வழக்கத்திற்கு அதிகமாக கும்பமேளாவில் குவிந்த பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக சங்கம் படித்துறை பகுதியில் மட்டும் ஏராளமானோர் முண்டியடித்ததால் நெரிசலில் சிக்கினர். கும்பமேளா கூட்ட நெரிசல் தகவலை அறிந்து பிரதமர் மோடி அதிர்ச்சி. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பிரயாகராஜ் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்படும் என உறுதி. பிரயாகராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள். கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த போதும் பல்வேறு படித்துறைகளிலும் குவிந்து மௌனி அமாவாசை வழிபாடு. கும்பமேளாவில் விஐபி பக்தர்களுக்கு அதீத கவனம் செலுத்திவிட்டு சாதாரண பக்தர்களை கண்டுகொள்ளாமல் விட்டதாலேயே கூட்ட நெரிசல். உத்தரப்பிரதேச யோகி அரசு மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய மசோதாவின் வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி ஒப்புதல் வழங்கப்பட்டதால் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழ வாய்ப்பு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் 100வது ராக்கெட். 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்டு சாதனை. 100th launch mission of ISRO embarks on its journey. Plus 20 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L-40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और यान को उद्दिष्ट कक्षा की ओर लेके जा रहे हैं. 10, 9. 2250 கிலோ எடை கொண்ட நேவிகேஷன் செயற்கைக்கோளை சுமந்து சென்ற GSLV F-15 ராக்கெட் இந்திய நிலப்பரப்பில் இருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவிலும் வழிகாட்டுவதற்கு உதவும் செயற்கைக்கோள் என இஸ்ரோ தகவல். GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் ஏவி இந்திய விண்வெளி ஆய்வில் புதிய மைல்கல்லை எட்டிய இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற பின் முதல் சோதனையிலேயே வெற்றியை சாத்தியமாக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணனுக்கு குவியும் பாராட்டுக்கள். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள்.
அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் சிறப்பு வழிபாடு. தை அமாவாசையை ஒட்டி நீர்நிலைகள் உள்ளிட்ட இடங்களில் பூஜை. இரண்டாயிரத்து 404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், கோஆப்டெக்ஸ் ஒருங்கிணைந்த வளாகம் உள்ளிட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், வருவாய் ஆய்வாளர் குடியிருப்புகள் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2ஆம் கட்டமாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் விஜய். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு நேர்காணல். ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேறக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளிக்குள் மனித கழிவு வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. குடிபோதையில் மர்ம நபர் அநாகரிக செயலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை. நெய்வேலி NLC சாம்பல் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர். மாயமான 2 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டதால் உறவினர்கள் அதிர்ச்சி. கேரள மாநிலம் மூணாறில் மீண்டும் கடும் பனிப்பொழிவு. புல்வெளிகளையும் பனிமூட்டம் சூழ்ந்து ரம்மியமாக காட்சி. கனடா தேர்தல் விவகாரங்களில் இந்தியாவின் தலையீடு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு வெளியுறவுத்துறை மறுப்பு. கனடாதான் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தேவையின்றி மூக்கை நுழைப்பதாகவும் குற்றச்சாட்டு. யமுனை ஆற்றில் விஷத்தை கலந்த டெல்லிக்கு அனுப்புவதாக ஹரியானா பாஜக அரசு மீது குற்றஞ்சாட்டிய விவகாரம். இன்று இரவு 8 மணிக்குள் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கெடு. கடந்த ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று பூமிக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பாக அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன எலான் மஸ்க் உதவியை நாடினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தென்கொரியாவில் 169 பயணிகள் இருந்த ஏர்பூஷன் விமானம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம். தீ பற்றியதற்கான காரணத்தை கண்டறிய முடியாமல் அதிகாரிகள் திணறல்.
அமெரிக்காவில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் பகுதியளவு உறைந்த நயாகரா அருவி, நீரோடும் பாதை முழுவதும் உறைந்து வெள்ளை சாலை போல் காட்சியளிப்பு. ஜப்பானில் போக்குவரத்து மிகுந்த நடுரோட்டில் திடீரென ஏற்பட்ட பெரும் பள்ளம். உள்ளே விழுந்த ட்ரக்குகள் உள்ளிட்ட வாகனங்களில் இருந்து மக்களை மீட்க போராடிய அதிகாரிகள்.